ஹாய் 11th ஸ்டாண்டர்ட் பசங்களா, பயாலஜியோட 1 இயர் ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஏன்னா பிசிக்ஸ் சார் வந்து பிளான் போட்டுட்டாரு, நீங்க ஏன் மேம் இன்னும் போடல, பயாலஜிக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அண்ட் எத்தனை பேர் இந்த வீடியோக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணீங்களோ எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஆல்சோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அண்ட் லைவ் செஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வேதாந்தோ 11th 12th ஸ்டேட் போர்ட் நீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா நீட் கண்டென்ட்டுமே வரப்போகுது. ஸோ யாரெல்லாம் நீட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கும் இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி உங்களோட ஸ்கூலில் ஜூனியர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கூட பிறந்த தம்பி இல்லை தங்கச்சியாக இருக்கட்டும், யாராவது 9th and 10th படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தனி சேனல் இருக்குது. வேதாந்தோ 9th 10th ஸ்டேட் போர்ட் தமிழ் சேனலை அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் சொல்லுங்க. இப்போ பயாலஜி அப்படின்னு வரும்போது ஒரே ஒரு விஷயம் நீங்க எல்லாருமே நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ எல்லாமே ஜஸ்ட் சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது பசங்களா. பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ நீங்க படிக்கிற அதே கான்செப்ட் ரியல் லைஃப்ல அப்ளை ஆக போகுது. அதுவும் பயாலஜி நீங்க எல்லாருமே கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா பயாலஜி இல்லாம ஒரு லைஃப் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் இல்லையா? ஒரு ஹார்ட்டை பற்றி தெரியாமல், பிளட்டை பற்றி தெரியாமல், நம்மளை சுற்றியும் எந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியாமல் எப்படி நம்ம ஒரு நல்ல லைஃப்பை வாழ முடியும் இல்லையா? ஸோ பயாலஜி இஸ் நாட் ஒன்லி அ சப்ஜெக்ட், இட் இஸ் லைஃப் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ 11th என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்கு, அதாவது சாப்டர் நேம்ஸ் எல்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். பயோ பாட்னி பொறுத்த வரைக்கும் லிவிங் வேர்ல்ட், பிளான்ட் கிங்டம்ல இருந்து ஆரம்பிச்சு பயோ மாலிக்யூல்ஸ் வரைக்கும் இருக்கு. அதை தாண்டி இப்போ 9th சாப்டர்லேருந்து 15th சாப்டரை இங்கே நான் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். இப்போ பயோ ஜுவாலஜி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு மொத்தமாக 12 சாப்டர்ஸ் இருக்க போகுது. அதில் ஃபர்ஸ்ட் 8 இங்கே இருக்கு அண்ட் அடுத்த 4 வந்து இங்கே இருக்க போகுது. இப்போ பியோர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவா ஒரு சாப்டர் வந்து இருக்கும், அது பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்காது. ஸோ பியோர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே இருக்கக்கூடிய சாப்டர் தான் இந்த பேசிக் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் டெக்னிக். இதை நீங்க எக்ஸ்ட்ராவா படிக்கிற மாதிரி இருக்கும். இதை தாண்டி உங்களோட சிலபஸ் என்னென்னவா இருக்க போது, ஒவ்வொரு எக்ஸாமும் வரும்போது உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்கும், போர்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு பாட்னியில் ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் இருக்கலாம், இல்லைனா 5 சாப்டர்ஸ் வரைக்கும் இன்க்ளூட் ஆயிருக்கலாம். ஜுவாலஜியில் ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இதுவே குவார்டர்லி அப்படின்னு வரும்போது அங்கே தான் மிகப்பெரிய ஆப்பே இருக்குது. ஏன்னா 16 சாப்டர் நம்ம படிக்க போகிறோம். பாட்னியில முதல் 8 சாப்டர், ஜுவாலஜியில முதல் 8 சாப்டர். ஸோ இது இந்த 16 சாப்டர்ஸுமே நம்ம குவார்டர்லி எக்ஸாமுக்கு படிச்சாகணும். அதை தாண்டி செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம்னு வரும்போது பாட்னியில 9th சாப்டர்லேருந்து ஆரம்பிச்சு 12 or 13 வரைக்கும் நீங்கள் செகண்ட் மிட் டேர்முக்காக படிப்பீங்க. இதுவே ஜுவாலஜி அப்படின்னு வரும்போது 9th சாப்டர்லேருந்து ஆரம்பிச்சு 11வது சாப்டர் வரைக்கும் நீங்கள் படிப்பீங்க. இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாம்னு வரும்போது ஃபுல் போர்ஷன்ஸ் நம்ம எழுதி தான் ஆகணும். ஸோ பாட்னியில் இருக்கக்கூடிய ஆல் 15 சாப்டர்ஸ், அதே மாதிரி ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய 12 சாப்டர். இன்கேஸ் நீங்கள் பியோர் சயின்ஸ் பசங்களாக இருக்கீங்கன்னா 13 சாப்டர் வரும். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல் போர்ஷனாக எழுத வேண்டிய காலம் தான் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா? அதுக்கு டே டு டே பிளானும் இருக்கணும், ப்ளஸ் மந்த்லி சின்ன சின்ன டார்கெட்ஸும் நம்ம வச்சுட்டே வந்தாதான் அந்தந்த பர்டிகுலர் எக்ஸாம் வரும்போது நம்மளோட போர்ஷன்ஸை கரெக்டாக நம்ம படித்து முடிச்சிருக்க முடியும். ஸோ இப்போ டெய்லியும் ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க அப்படின்னே வச்சுப்போம். 6 மணிலேருந்து ஒரு ½ an hour நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு டிவி பார்க்கறதுக்கான டைமாக வச்சுக்கோங்க. தென் 6:30 to 7:30 உடனே நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன், படிக்கிற மைண்ட் செட்டில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஒரு 1 hour ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்த உடனே வந்து டயர்டாக இருக்குது, படிக்கணும்னு தோணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து ரைட்டிங் ஒர்க்ஸுக்காக வச்சுக்கலாம். அடுத்து 7:30 to 8:15 இன்னொரு ஸ்டடி செஷனாக இருக்கட்டும். இங்கே ரைட்டிங் ஒர்க்ஸ் பண்ண வேணாம், ஒரு மணி நேரம் மட்டும் ரைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிச்சிருங்க. படிக்கிறதெல்லாம் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ ரிட்டன் ஒர்க்ஸ் எல்லாம் டக்குன்னு எழுதி முடிங்க, ரொம்ப நீட்டி அடிக்க வேணாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 8:15 to 8:45 ஒரு ½ an hour டின்னர் பிரேக்காக எடுத்துக்கோங்க. தென் 8:45 ஆரம்பிச்சிங்கன்னா 9:45 வரைக்கும் அந்த ஒரு 1 hour உங்களுக்கு தேர்ட் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கூடிய ஸ்டடி செஷனாக இருக்க போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்ட பிளான் படி உங்களுக்கு ஈவினிங்கில் எல்லா ரைட்டிங் ஒர்க்ஸும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் 3 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி 3 ஸ்டடி செஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக 9:45 to 10:45 சில பேருக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கும். தூக்கம் வந்தால் நீங்கள் ரைட்டிங் ஒர்க்ஸ் போயிருங்க. இல்லை நான் அப்பவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன் அப்படின்னா அப்போ நீங்கள் வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் கூட படிச்சுக்கலாம். ஸோ டெய்லியும் ரிட்டன் ஒர்க்ஸும் முடிச்சு 3 சப்ஜெக்ட் படித்து ஆர் ஈவன் உங்களுக்கு வந்து 4 சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு கூட டைம் இருக்குது.
ஷார்ப்பா 11 மணிக்கெல்லாம் தூங்கிடலாம். இப்படி ஒரு பிளான் வந்து இட் இஸ் பிராக்டிகலி பாசிபிள் இல்லையா? நான் ரொம்பவும் கஷ்டப்படுங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படின்னு சொல்லலை. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பிளான். தாராளமா ஃபாலோ பண்ணலாம் எல்லாருமே. அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு மணி நேரமா நம்ம பிரிச்சு படிக்கும்போது அந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு சப்ஜெக்ட் போகும்போது ரொம்ப நம்ம வந்து டயர்ட் ஆக மாட்டோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெத்தட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தூக்கம் வராது. அட் த சேம் டைம் ஒரே நாளில் நம்ம 3 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் சைமல்டேனியஸாக படிக்கிறதுக்கு சான்ஸும் கிடைக்கும். இதெல்லாத்தையும் தாண்டி மந்த்லி நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் 10th வந்த உடனே சில பேருக்கு வந்து என்னடா இது எல்லாமே வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும். கம்பல்சரி வந்து நீங்கள் உங்களையே புஷ் பண்ணிக்க வேண்டாம் சரியா? கொஞ்சம் வந்து ஃப்ரீயா விடுங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் பேசிக்ஸ்ல கொஞ்சம் தரவாய்க்கக்கூடிய டேஸ் தான் இது. அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆல்சோ அந்த ஃப்ளோக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. 10th நம்ம 11th வந்திருக்கோம், அந்த ஃப்ளோக்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான். இப்ப செப்டம்பர்ல நமக்கு வந்து குவார்டர்லி எக்ஸாம் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடியே அதோட போர்ஷன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா செப்டம்பர்ல எதுவுமே நம்ம புதுசாக படிக்கிறதுக்கு டைம் எல்லாம் இருக்காது. 16 சாப்டர் அப்படிங்கிறப்ப ஏற்கனவே படிச்சிருந்தாதான் ரீகால் பண்றதுக்காக நம்மளுக்கு கொடுக்குற 2 நாள் பத்தோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னா எந்த காலத்துல நம்ம போர்ஷன்ஸை முடிக்கிறது சுத்தமா நாட் அட் ஆல் பாசிபிள். இப்போ அடுத்த அக்டோபர், நவம்பர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் யோர் ஆல்ரெடி ரிவைஸ்டு ஸ்டடி பிளான். ஏற்கனவே ஒரு ஸ்டடி பிளான் வச்சிருப்பீங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிக்கிற மாதிரி வச்சிருக்கீங்கன்னா அக்டோபர், நவம்பர்ல என்ன பண்ணிருங்க, அதை ஒரு 4 மணி நேரம் இல்லை 4.5 மணி நேரத்துக்கு கொஞ்சம் வந்து புஷ் பண்ணுங்க. கொஞ்சம் அந்த ஸ்டடி பிளானை மாற்றி அமைச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் குவார்டர்லி எக்ஸாமுக்கு படிக்காம விட்டுருந்த ஒரு சில கொஷின்ஸோ டாபிக்ஸோ அதெல்லாம் முடிக்கிறதுக்கான டைம் தான் இது. ஏன்னா டிசம்பர் மாதம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்துடும். நம்ம ஃபுல் போர்ஷன் எழுதி தான் ஆகணும். அதில் நோ கோயிங் பேக். அப்போ என்ன பண்ணிடு, எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் படிக்காம வச்சிருக்கியோ அது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கான டைமா அக்டோபர் அண்ட் நவம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஜான், ஃபெப் இந்த 2 மாசம் ஃபுல்லாவே எல்லா போர்ஷன்ஸையும் எல்லா கொஷின்ஸையும் ரீகால் பண்றதுக்கான டைமா இருந்துக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாவே ரிவைஸ் மட்டும்தான். மார்ச்ல நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்துடும். இவ்வளோ கஷ்டப்படணுமா மேம்? நான் இப்போதான் 10th முடிச்சு வந்திருக்கேன், 11th கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேனே. எப்படியும் இதோட கட் ஆஃப் வந்து நம்மளோட டோட்டலுக்கும் ஆட் ஆக போகிறது கிடையாது, கட் ஆஃபும் ஆட் ஆக போகிறது கிடையாது. எதுக்கு மேம் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சேன்னா 12th கட் ஆஃப் இருக்கா, டோட்டல் இருக்கா, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து காலேஜஸை சூஸ் பண்ண போகிறீங்க. அந்த கட் ஆஃப் உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 11th பேசிக்ஸை தெரியாமல் 12th உங்களுக்கு புரியவே புரியாது. அப்போ உனக்கு எந்த இலக்க போய் நீ அடையணும் அப்படின்னு நினைக்கிறியோ அதுக்கு இது தேவையா தானே இருக்கு. அப்ப நீ இதை பண்ணி தானே ஆகணும். எஸ், உங்களோட முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்க சரியா? இதுல ஒரு சில சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு. என்ன மேம் இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க, டெய்லி இதை பண்ணுங்க, மந்த்லி இதை பண்ணுங்கன்னு ஈஸியாக சொல்லிட்டீங்க, பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆமாம், நானும் ஒத்துக்கிறேன், கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அதில் சின்ன சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது. அது என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. இப்போ 10th பொறுத்த வரைக்கும் சயின்ஸ்னால் நம்மளுக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் புக்கு தான் இருக்க போகுது. அதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோ எல்லாமே கலந்தே நம்மளுக்கு 23 சாப்டர் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு சாப்டர் வரை சேர்த்து 23 சாப்டர் இருக்கும் இல்லையா? இப்ப இதுவே 11th வரும்போது பயாலஜியே 2ஆ பிரிப்பாங்க. திரும்ப பாட்னி அண்ட் ஜுவாலஜின்னு சொல்லி 2 புக்கா கையில கொடுப்பாங்க. எகெயின் பிசிக்ஸ்க்கு வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு 2 புக் உங்க கையில வரும். கெமிஸ்ட்ரிக்கு வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு 2 புக் உங்க கையில வரும். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியாவது பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 10 சாப்டர் 15 சாப்டர். பயாலஜியில் 27 சாப்டர், பாட்னியில் 15, ஜுவாலஜியில் 12 இல்லை 13. ஸோ 27 சாப்டர் 28 சாப்டர் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக சாப்டர்ஸ் அதிகம் தான். ஸோ நீங்கள் இன்னும் நிறைய டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான டைம் எல்லாம் இங்கே கிடையாது. அப்பப்போ அந்தந்த போர்ஷன்ஸை முடிச்சுட்டே வந்தாதான் நீங்கள் கரெக்டாக எக்ஸாமுக்கு போகும்போது ரெடி ஆக முடியும். இல்லைனா பேக்லாக்ஸே உங்களுக்கு பெரிய மூட்டை மாதிரி சேர்ந்துரும். படிக்காம இருக்க கொஷின்ஸே அவ்வளோ சேரும் போது எப்படி உன்னால நிம்மதியா போய் எக்ஸாம் எழுத முடியும்? இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அடுத்த சேலஞ்ச் என்னவா இருக்கும்னா நிறைய சயின்டிபிக் டெர்மினாலஜிஸை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 10th பொறுத்த வரைக்கும் அவ்வளவா பிரச்சனையே இல்லை, எல்லாமே நம்மளுக்கு புரியுற மாதிரி தான் இருந்தது. அதை தாண்டி ஒரு 2 பைனாமியல் நேம் இருந்திருக்கும் இல்லையா? 13th சாப்டர்ல லீச் ராபிட்டோட பைனாமியல் நேம் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஆனா 11th 12th வரும்போது நிறைய பைனாமியல் நேம்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபில்லோ டாக்ஸி, ஏஸ்டிவேஷன், பெரஸ்டால்சிஸ், சீலோம் இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் புதுசா இருக்கும். இது வரைக்கும் கேள்விப்படாத வேர்ட்ஸா இருக்கும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதே ஒரு பெரிய போராட்டம் தான். இது எல்லாமே இருக்கதான் போகுது. பட் we have to get used to it. ப்ராக்டிஸ் பண்ண இந்த ஒவ்வொரு வேர்டுமே நம்மளுக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கும்.
ஏன்னா உங்கள நிறைய பேர் ஃபியூச்சர் டாக்டர்ஸா ஆக போறீங்க, இல்ல பாராமெடிக்கல் ஃபீல்ட்ல போக போறீங்க அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஏன்னா இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கடுகளவுன்னு சொல்லலாம். இன்னும் கடல் அளவு உங்களோட எம்பிபிஎஸ் டிகிரியில காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ட்ரையல் அப்படின்னு இத வச்சுக்கலாம். அடுத்த சேலஞ்ச் என்னவா இருக்க போகுது? 10th வரைக்கும் நீங்க புரிஞ்சு படிச்சீங்களா? இல்ல மெமரைஸ் பண்ணீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனா 11த்ல அந்த மெமரைஸ் பண்ற குரூப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு அந்த ஒரு என்ன சொல்றது? உங்களோட ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். அத மாத்தி அமைச்சுக்கோங்க. ஏன்னா 11த், 12த்ல மெமரைஸ் பண்ணி மட்டுமே நம்மனால ஒண்ணுமே பண்ண முடியாது. புரிஞ்சு படிச்சா மட்டும் தான் நம்மனால எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். ஏன்னா 10th பொறுத்த வரைக்கும் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஒரு 10 மார்க்குக்கு வரும். மிஞ்சி போனா ஒரு 15 மார்க்ஸ் இல்ல 20 மார்க்ஸ்க்கு வரும். ஆனா 11த்ல புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் அதுவும் பயாலஜில உங்களுக்கு மோர் தேன் 25 மார்க்ஸ் கேட்க போறாங்க. 25 மார்க்ஸ் 30 மார்க்ஸ் உங்களுக்கு புக் இன்சைட் கொஸ்டின்ல இருந்து மட்டுமே வரப்போகுது. ஸோ கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் அந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். மெமரைஸ் பண்ணாத, தயவு செஞ்சு பண்ணாத. சரியா? அடுத்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷரை தேடுங்க. எல்லாத்துலயுமே வந்து மெமரைஸ் பண்ணாம என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு விஷயமும் படிக்கும்போது இது நம்மளோட ரியல் லைஃப்ல எங்க யூஸ் ஆகும் அப்படிங்கிற நோக்கத்துல படிக்க ஆரம்பிச்சீங்கன்னாலே உங்களுக்கு அந்த சப்ஜெக்டும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப நாளைக்கு மறக்காது. அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்டா? அது எக்ஸாம்ல தானே நமக்கு பெரிய போராட்டமா இருக்கும். பயாலஜில அந்த போராட்டமே வராது கண்ணா. ஏன்னா எப்படியும் உனக்கு 2 கொஸ்டின் தெரியாது. ஸோ டைம் எல்லாம் பெருசா பிரச்சனையா இருக்காது. உனக்கு எக்ஸாம்னு போகும்போது பயாலஜிக்கு பெரிய பிரச்சனையா இருக்காது. எதுல பிரச்சனை ஆகும்னா படிக்கும்போது. ஏன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்க்கெல்லாம் வந்து கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி நிறைய டைமை நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவ. பயோ வந்து பயோ தானே, படிச்சா புரியுற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அசால்ட்டா விட்டுருவீங்க. பட் அது கடைசியில எங்க போய் நிற்கும்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸை விட பயோல தான் போர்ஷன்ஸ் உனக்கு அதிகம், சாப்டர்ஸும் அதிகம். நிறைய கொஸ்டின்ஸை நீங்க படிக்கணும். எங்கிருந்து புக் இன்சைட் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறதே சொல்லவே முடியாது, கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது பயாலஜியை உதாசீனப்படுத்தாம ஃபர்ஸ்ட் டேல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதையும் படிக்க ஆரம்பிங்க. அண்ட் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு படிக்கணுமா மேம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அதுக்கான ஒரு பதிலை நான் இப்போ சொல்றேன். ஏற்கனவே உங்கள நிறைய பேர் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க. இல்ல ஜேஇ பண்ணலாம், அந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு நான் இன்ஜினியரிங் ஃபீல்ட் போயிடுறேன், ஐஐடி மாதிரி ஒரு சூப்பரான காலேஜ்ல படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கனவுகளோட இருக்கலாம். இப்ப நீட், ஜேஇ அப்படிங்கிறது நீங்க மட்டுமே எழுதக்கூடிய எக்ஸாம் கிடையாது. நம்ம ஸ்டேட்ல மட்டுமே எழுதக்கூடிய எக்ஸாம் கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா நிறைய பேர் எழுதக்கூடிய எக்ஸாம். அப்போ நீ இங்க வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் இந்தியால யாரோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தங்க படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த படிப்பு அவங்களோட மார்க்ல தெரியும், அவங்களோட ரிசல்ட்ஸ்ல தெரியும். நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கீங்களோ அது உங்களோட மார்க்லயும் உங்களோட ரிசல்ட்ஸ்லயும் தெரியும். அப்ப அல்டிமேட்டா பார்க்கும்போது எஃபோர்ட் போட்டவங்க தான் ஜெயிக்க போறாங்க இல்லையா? அப்ப அந்த எஃபர்ட்டை நீங்களும் போட ஆரம்பிக்கணும். அப்பதான் உங்களாலையும் ஒரு பிரைட்டான ஃபியூச்சரை நோக்கி ஓட முடியும். ஓகே, இதை எத்தனை பேர் நம்புறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் எத்தனை பேருக்கு நான் ஜெயிப்பேன்ப்பா, நான் கொஞ்சம் கூட டைமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு தோணுதோ எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல என்ன போடுங்க அப்படின்னா ஐ வில் வின் அப்படிங்கிறத போடுங்க. டிராஃபிக் கப் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்குன்னா அது வரைக்கும் ஏறி போற அளவுக்கு நம்ம கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும், டெய்லியும் ஒர்க் பண்ணணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க, அந்த எஃபர்ட்டை விட்டுறாதீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.